ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி குக்கிங் வீடியோனா இன்றைக்கி வெந்தய குழம்பு வைக்க போகிறோம். கத்திரிக்காய் போட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெந்தய குழம்பு எப்படி கத்திரிக்காய் போட்டு வைக்கலான்னு பார்க்கலாம். போகலாமா ஃப்ரெண்ட்ஸ்? கடாய் போட்டாச்சு. இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா வெந்தயத்தை ஃபஸ்ட்டு போட்டு லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கலாம். கடாய் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகட்டும். ஏன்னா தண்ணியாக இருக்குது அதில் வாஷ் பண்ணது, அதனால் கொஞ்சம் நேரம் ஹீட் ஆகட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸு, ஹீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்மளுக்கு தேவையான அளவு வெந்தயம் போட்டுக்கலாம். அதை நல்லா கொஞ்சம் நேரம் ஹீட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, ஹீட் ஆகிடுச்சு. ஓகே, இதுவே போதுமான அளவு. எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் கொட்டி இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சுட்டு மிக்சியில் அதை பொடி பண்ணிக்கணும். பாருங்க, அடுத்தது எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் என்ன பண்ணணுன்னா, எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆன உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கத்திரிக்காய், அதை என்ன பண்ணணும், அதில் போட்டு எண்ணெய் காஞ்சிடுச்சு. வச்சு இதை நல்லா வதக்கி இது ஒரு கலர் சேஞ்ச் ஆகும். அந்த மாதிரி கலரில் வரப்போ எடுத்து வச்சுக்கணும். இருங்க, இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். பாருங்க எப்படி வதங்கிடுச்சுன்னு. ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கணும். இன்னும் கலர் இன்னும் கொஞ்சம் நல்லா சேஞ்ச் ஆகணும். இதுதான் கத்திரிக்காய் கலரு. இதெல்லாம் எப்படி எந்த கலரில் வதங்கிருக்கு பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை என்ன பண்ணணும்னா ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கத்திரிக்காய் எடுத்தாச்சு. அதே எண்ணெயிலேயே என்ன பண்ணணும்னா கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கணும். ஜீரகம் சேர்த்துட்டு அது பொரிஞ்சு வர நேரத்தில் பூண்டு சேர்த்துக்கணும். பூண்டு பாருங்க நல்லா ஒரு பொன்னிறமாக வந்துடுச்சு. பூண்டு நல்லா கொஞ்சம் வதங்கிட்ட உடனே வெங்காயம் சேர்த்துக்கணும். வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கணும். அந்த சுண்டி மாட்டோட கழுவி குத்தி கட்டு.
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு போட்டால் தான் இது சீக்கிரமாக வதங்கும். சீக்கிரமாக வதங்கணும்னா இதை மூடி விட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி நான் சேர்த்துக்கினேன். இதை அரைச்சிக்கிறேன். நல்லா இது வதங்கட்டும். இது மாதிரி வதங்கி வரப்ப இதில் இருக்கிற எண்ணெய்லாம் இதில் திரண்டு வரும். அப்போ தான் அது நல்லா வதங்கினதாக இருக்கும். சரிங்க, எண்ணெய் எந்த அளவுக்கு வருதுன்னுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். நான் அரைச்சி வச்சிருக்கிற தூள் வந்து காரம் கம்மியாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக அதுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஓகே, தண்ணி அது கூட சேர்த்துக்கலாம். தண்ணி கம்மியாகவே சேர்த்துக்கலாம், ஏன்னா புளி கரைசல் ஊற்றணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு தேவையான புளி கரைசல் ஊற்றிக்கலாம். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. நான் போட்டிருக்கிறதுல வந்து சால்ட்டு தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா கொதிக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், கொதிச்சுட்டு இருக்கு குழம்பு. இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த கட் பண்ணி வச்சோம்ல, வதக்கி வச்ச கத்திரிக்காவை எடுத்து அதில் போட்டுடலாம். கத்திரிக்காய் போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நேரம் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ இதை என்ன பண்ணணும்னா, வெந்தயத்தூள் கட் பண்ணி வச்சுருக்கோம் அரைச்சி, அது வந்து இதில் கலந்துக்கலாம். ஓகே, தேவையான அளவு போட்டுக்கோங்க. கொஞ்சம் பேர் கொஞ்சமாகவே போடுவீங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கத்திரிக்காய் போட்டு வெந்தய குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? வாங்க, நீங்கள் பாருங்க. இதுதான்